கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மனோஜ். எனக்கு ஒரு 5 வருடமாக வந்து திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த ஒரு அலைன்ஸுமே பெருசாக அமையல. அம்மா இருக்கும்போதுலேருந்து பார்த்துட்டு இருந்தது. அம்மா ஒரு ஒரு 2 வருஷம் முன்னாடி தவறி போனாங்க. அப்போ இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் இந்த கூட்டத்துக்கு சரி நானும் அப்பாவும் வந்திருந்தோம். இப்போ இங்கே முன்னாடி இருந்து ஜெபிக்க போகும்பொழுது அப்பா நான் சொல்லி கொஞ்சம் அங்கிள் கிட்ட ஜெபிக்க சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்பா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எவ்வளவோ அலைன்ஸ் பார்த்தோம், ஆனாலும் எதுவும் அமையல. ரீசெண்டாக கூட பார்த்ததுல பெருசாக நெருங்கி வர மாதிரி இருக்கும், ஆனாலும் அது வந்து ப்ரொசீட் ஆகாமல் நின்றுடும். அதுக்கு மேலே எதுவும் அமையலை அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அங்கிள் வந்து தலையில் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி இருந்த அலையன்ஸ் நடந்திருந்தா அவன் லைஃபே கொலாப்ஸ் ஆகிருக்கும். நீ உன் விழாவுக்கு சொந்தக்காரி இனிதான் வருவா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அது சொல்லி ஒரு மாதத்துலேயே ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி எனக்கு ஒரு செப்டம்பர் 3 அந்த தேதியில் எனக்கு வந்து ஏசப்பா திருமணம் நடத்தி கொடுத்தார். திருமணம் நடத்தி கொடுத்த ஏசப்பாவுக்கும் ஸ்தோத்திரம், ஜெபிதா அங்கிளுக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நாங்கள் கூடாஞ்சேரிலேருந்து வரேன். காலேப்பு என் பேர். போன வாரம் என் மருமகளுக்கு மாதமாக இருந்தது. 4ஆம் தேதி தான் டேட்டு. இதுக்கிடையில் இதய துடிப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 டாக்டர் பார்த்தாங்க. 4 டாக்டரும் இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, உடனே ராம்சந்திராவில் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ராம்சந்திராவில் சேர்த்தோம். அங்கேயும் அப்படி தான் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு 24 முறை ஜெப குரூப்புக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் பண்ணி ஏசப்பா பண்ணி நல்லா சுகப்பிரசமாக பெற்றெடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிறந்தாலும் நாங்கள் கண்ணாடி வீட்டில் வச்சுருந்து அந்த நாள் வந்தால் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆண்டவர் தருணாலே ஆண்டவர் இறக்கத்தினாலே அற்புதமாக சுகப்பிரசமாக பெற்றெடுத்து அந்த குழந்தையோட தாயோட வாடகை வந்து கிருபை செய்தார். அது கொடான கொடி நாமம். என் மகளுக்கு இது 10ஆவது மாதம் தான் டேட்டு. எக்மோர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அதே சுகப்பிரசத்துக்காக 24 மணி ஜெப குரூப்புக்காக ஃபோன் பண்ணோம். அழகாக சுகப்பிரசமாக பெற்று ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நல்ல சுகத்தோடு இதுக்கு கொடான கோடி சோத்திரம். அதுக்கு நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய காயங்களை கட்டும்படி ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பின மங்கள வார்த்தை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவர். என்னென்ன காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர்? முதலாவது, அவர் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ரட்சிக்க தன்னுடைய வல்லமையை இன்றைக்கு அனுப்புகிறார். வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் பயங்கர கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். என்ன கண்ணீர்? பிள்ளைகளை படித்து ஆளாக்கி விட்டாச்சு. இதுவரைக்கும் நல்லா இருந்த பிள்ளைங்க இப்போ பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. சர்ச்சில் வந்து எல்லா காரியத்திலும் முன்னிடத்தில் இருந்த பிள்ளைங்க இப்போ சர்ச்சுக்கே வர்றதில்லை. கொயரில் மகிமையாக ஜொலித்த பிள்ளைங்க இப்போ சர்ச்சினால ஓடிடுறாங்க, ஒளிஞ்சிடுறாங்க. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடும் அந்த பிள்ளைகளுடைய பாவ காரியத்தை நினைத்து துக்கத்தோடும் நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முதலாவதாகவே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உன் பிள்ளைகளை ரட்சித்து மீட்டெடுக்கும்படி அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க தன்னுடைய வல்லமையை அவர்கள் மேலே ஆண்டவர் முதலாவது அனுப்புகிறார். முழுமையான ரட்சிப்பு.
அப்படின்னு அறகுற ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. இந்த அறகுற ரட்சிப்பு என்ன அப்படின்னாச்சுன்னா, சில வசனங்களை தெரிந்து கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதையில் அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்திற்கு ஜோடி இன்னொரு இடத்துல வசனம் இருக்கும். அந்த ரெண்டையும் கரெக்டாக வச்சாதான் அந்த வசனத்தினுடைய வியாக்கியானத்தை ஒரு மனுஷன் தெளிவாக சொல்ல முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அனுபவத்திலே ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வசனத்தை பற்றி ஒரு நாளும் யாரிடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் முற்றும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது. சில நேரங்களில் பாலகர்கள் மூலமாக கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். சின்ன பிள்ளைகள் மூலமாக கூட சில செய்திகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், பெருந்தன்மை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்ல உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தில் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட உன் பிள்ளை ரட்சிக்கப்படாத ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டு இன்னைக்கு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எல்லா தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரையும் முற்றுமுடிய ரட்சிக்க நான் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் வல்லமையை அவர்கள் மேலே நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உன் பிள்ளைகள் பிடிவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், உன்னை அடிக்கிறவர்களாக இருக்கலாம், உன்னிடத்தில் எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கலாம். உன்னுடைய புருஷன் ஒருவேளை உன்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் வம்பு பண்ணுகிறவராகவும் சண்டை போடுகிறவராகவும் இருக்கலாம். எனவே அதை குறித்து நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீர்கள். என் ஆண்டவருக்கு அது தெரியும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் புருஷனை நீங்கள் எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த புருஷன் ரட்சிக்கப்படவில்லையோ அந்த புருஷனுக்காக நீ உன்னுடைய சாட்சியின் நடக்கையினால் அவர் ஆதாயப்படுத்தணுமா. உன்னுடைய சாட்சியின் நடக்கையினால போதனையின்றி. நீங்கள் சில நேரங்களில் நிறைய பேரை கூட்டுட்டு போயிட்டு உங்கள் புருஷனுக்கு முன்னாவே ரட்சிக்கப்படலை, அவர் ரொம்ப பாவம், குடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு விதமான கோபம் ஒரு பக்கத்தில் வர, மறுபக்கம் என்னை எல்லார்ட்டையும் கேவலப்படுத்துகிறாளே என்கிற எண்ணம் வந்தாலே அவர் ரட்சிக்க அடைவதற்கு வழியே இல்லாமல் போய்விடும். ஆமென். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ஊழியரிடத்தில் தெரியப்படுத்தி நீங்கள் ரகசியமாக அதற்கு ஜெபிக்க வேண்டுமே தவிர உங்களுடைய புருஷனை ஒரு நாளும் மற்றவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த பந்தங்களிடத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. நிறைய தாய்மார்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? புருஷன் ஒரு நாள் ஏதோ ஃபங்க்ஷன் போகும்போது ஏதோ ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டிட்டு போய் குடிக்க வச்சுருப்பான். அன்னைக்கு தான் அவர் குடிச்சிருப்பார். இல்லை ரெகுலராகவே குடிக்கிறான்னு வச்சிங்களேன். கல்யாணம் பண்ணி வரீங்க, இது தெரியுது, உடனடியாக ஊருக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, அத்தானுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவாங்க. நாளைக்கு உன் புருஷனை அவங்க எப்படி மதிப்பாங்க? நீ உன் புருஷனுடைய பேரை கெடுத்து வச்சா உன் புருஷன் உங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது, அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு வரும்போது மரியாதை கிடைக்காது. அப்போ அந்த மரியாதை குறையிறத புருஷனால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்லுவார்? மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன், உங்கள் அம்மா வீட்டில் என்ன யாரும் மதிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மா தான் இருப்பாங்க. இவங்க தான் தேவையில்லாததெல்லாம் போய் அங்கே சொல்லி அவர் மேலே இருந்த மரியாதையெல்லாம் கெடுக்க வச்சுட்டு, அப்போ இவரும் போக முடியாது, அவங்களும் திருப்பி அம்மா வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ஞானம் இல்லாமல் சில காரியத்தை செய்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்ட சகோதரிகள் தங்கள் சாட்சியுள்ள நடக்கைகளினால போதனை இல்லாமலே அவர் ஆதாயப்படுத்தலாம். அப்படின்னா உங்களுடைய சாட்சியுள்ள நடக்கைகள் அவங்கள எப்படி திருத்துறது அப்படின்றத உங்களுடைய தனி ஜபத்தில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஜபத்தில் வைக்கணும். அவரை குடிகாரன்னு அவருக்கு காது கேட்கவே 10 பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு குடிகார மனுஷனை கட்டிட்டு நான் அழுறேன் அப்படின்னு அவர் குடியை நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதற்கு பதிலாக தனியாக அறையை மூடிவிட்டு ஆண்டவரிடத்தில் நீ கதற வேண்டும். ஆண்டவரே, நான் நம்பிக்கையோடு என் புருஷன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு, என் புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு, எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் தலையிட்டா உன் புருஷனை ஒரு நொடி பொழுதலை மாற்ற முடியும். எனவே இந்த ரட்சிப்பை குறித்த காரியத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் இருக்க வேண்டும், ஞானமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். சில தாய் தகப்பன்மார்கள் பண்ணுற காரியம் என்னென்னா, பிள்ளைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, இந்த தப்பை ஊரெல்லாம் சொல்லிவிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு, அக்காவுக்கு, அத்தானுக்கு, மாமன், மச்சான் எத்தனை பேர் கொண்டோ அத்தனை பேருக்கும் அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி இவனை துக்கம் விசாரிப்பாங்க.
என்னடா நீ இப்படியா பண்ணிட்ட? அப்போ அவன் எப்படி அத்தை மூஞ்சில முழிப்பான், எப்படி சித்தப்பா மூஞ்சில முழிப்பான், எப்படி சித்தி மூஞ்சில முழிப்பான்? பிள்ளைகளை ஒரு நாளும் கேவலப்படுத்தாதீங்க. தவறுகள் செய்திருக்கலாம், ஆண்டவரிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னை நிரப்பும். இல்லைன்னா சமாதானம் கூட கொஞ்சம் கெட்டு போடும். அப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி இவன்கிட்ட கேட்பாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டியா மணி அப்படின்னோடனே அவன் அங்கேருந்து கோபத்தோடு வருவான். எல்லாம் அசிங்கம் பண்ணி முடிச்சாச்சு இல்லை, நான் யார் வீட்டுக்கும் போகாமல் பண்ணிட்டீங்க இல்லை, போதுமா உங்களுக்கு, திருப்தியா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைகள் கேட்கறதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஞானம் ஞானம் ரட்சிப்பை குறித்த காரியத்தில் ரொம்ப ஞானம் வேணும். அந்த பிள்ளையை ரட்சிப்படையும்படிக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கதறணும். சில தாய் தகப்பன்மார்கள் ரஃப்பாக அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஞானம் ஒரு காரியத்தை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, உங்கள் வாலிப பையன் இருக்கிறான், கல்லூரிக்கு போகிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு வச்சுங்க. அது உங்கள் காதில் கேட்குது, யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அவன் வந்த உடனே பெல்ட்டை கழட்டி வச்சுட்டு அப்பா வந்து, நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என்னடா பண்ணுறான் ஓன்னு அடிச்சிங்கன்னா அந்த பிள்ளை திருந்தவே மாட்டான். அது அப்பா அடித்தாலும் சரி, அம்மா அடித்தாலும் சரி, இல்லைன்னா திட்டினாலும் சரி, அடிக்கலை நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசினா கூட, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறத விட, அந்த பிள்ளை வந்து உட்காந்து அழகாக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நல்லா வச்சுட்டு, மக்களே இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க மக்களே, அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குடா, நான் ரொம்ப நல்ல பேர், நானும் உங்கள் அப்பாவும் இந்த இடத்துல இதே ஊரில் 10 வருஷமாக இருக்கிற மக்களே, இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லை மக்களே, இப்படி ஒருத்தன் பேசிட்டான், 4 பேர் பேசாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இரு மக்களே, அம்மாவுக்கு அதனாலே ரொம்ப மனசு வலிக்குதுடா, அப்பா ரொம்ப துக்கப்படுறேன்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளவு கல் நெஞ்சக்காரனுக்கும் நெஞ்சு உருகிரும். அப்படி தான் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணணும். ரஃபாக ஹேண்டில் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய விரோதத்தை இன்னைக்கு நம்ம இனி அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது. நிறைய தாய் தகப்பன்மார்களை பிள்ளைங்க வந்து தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. அவங்க நல்லது தான் செய்கிறாங்க பிள்ளைகளுக்கு. ஆனாலும் பிள்ளைகள் ஏன் பெற்றோரை தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க, ஏன் முரட்டாட்டத்தோடு பார்க்குறாங்க தெரியுமா? பிள்ளைகளை அன்பாக கண்டிக்க அநேகருக்கு ஞானம் இல்லை. அதனால் அந்த பிள்ளையுடைய ரட்சிப்பு அநேக இடங்களிலே தள்ளி போடப்படுகிறது. ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய வாலிப மகனை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவன் கோபம் வந்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா காற்றுல 2 கடுக்கம் போட்டிருப்பான், கையில் ஒரு காப்பெல்லாம் போட்டுட்டு அவனை பார்த்தாலே ஒரு சைஸாக தான் இருப்பான், தலை ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவனை பார்த்தாச்சுன்னா பயங்கரமான ஒரு ரவுடி பையன் மாதிரி இருப்பான். ஆனால் ரொம்ப அழகான பையன். அவனுடைய கோலம், அவனுடைய சைஸு, முடியெல்லாம் பார்த்தாச்சுன்னா அலங்கோலமாகவே இருந்துச்சு. அப்போது அந்த தம்பியை கூப்பிட்டுட்டு அந்த தாய் வந்தாங்க, கவுன்சிலிங்காக வேண்டி வந்திருந்தாங்க. அப்போது அவனை பற்றியே ஒரு குறை அப்படியே லைனாக லிஸ்ட்டு போட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் அவனுக்கு ஆலோசனையே நான் சொல்லலை. சரி மக்களை இங்கே வாடான்னு கூப்பிட்டேன். வந்தான். அப்படியே என்னுடைய அந்த இடது மார்பில் அணைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு சின்ன ஜெபந்தான் பண்ண, ஆண்டவரே இப்போ நான் அவனை அணைச்ச உடனே ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? இவன் அன்புக்காக ஏங்குகிறவன், அன்பு கிடைக்காததுனால இவனுக்குள்ளால் அநேக மூர்க்க குணங்களை பிசாசானவன் கொண்டு வந்து அன்பு எங்கே கிடைக்குதோ அவங்களுக்கு அடிமையாகி அன்பில்லாதவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சத்துருடைய திட்டத்திற்குள்ளால் இவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மக்களை இங்கே வான்னு தான் கூப்பிட்டேன். பேர் சொல்லி கூட கூப்பிடலை, மக்களை இங்கே வான்னு சொன்னேன். வந்து அப்படியே என்னுடைய இடது மார்பில் அணைச்சிட்டு அழுதுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவன் அன்புக்காக இயங்குகிற பிள்ளைப்பா, இவனுக்கு அன்பு அளவில்லாமல் இவன் தாய் தகப்பனிடத்திலேருந்து கிடைக்கட்டும். அவங்க இவன் பேரில் குற்றம் சொல்லி அக்யூஸ் பண்ணி 1008 லிஸ்ட்டை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? இவன் அன்புக்காக ஏங்குற பிள்ளை ஆண்டவரே, இவனுக்கு இவனுடைய பெற்றோரிடத்திலிருந்து அளவில்லாத அன்பை கொடுக்கும்படி இவனுடைய பெற்றோருடைய இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்பும். 1. 2வது அடுத்து வெளிப்பாடு சொல்கிறாரு, எல்லாரும் இவனை மூர்க்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீ சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீ நடந்து கூட வந்திருப்ப. இந்த காரியம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட். அவங்க அம்மா அப்பா இவன் பேரில் 1000 குறையோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தோளில் சாட்சி போட்டு சொல்கிறாரு, நீ ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்கிறோம்ப்பா, இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் தட்டி கொடுக்குறாரு. அதை கேட்க கேட்க விம்பி 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 அழுறான்.
கையில் இல்லைன்னா கொடுத்து நீ நடந்து வருவ. இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுசாமி சொன்னார். அப்படியே கையில் நின்றுட்டு சாஞ்சிட்டு இருந்தோம். அப்படியே முழங்கால் போட்டான். ஆண்டவரத்தில் கதறனா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஆண்டவரே, எங்கள் அம்மா அவ்வளவு தப்பு தப்பாக ஐயாட்ட சொன்னாங்க, ஆனால் எனக்கு இவ்வளவு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறீங்களா? என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவனாகிய நீ பாக்கியவான் சொல்றீங்களே, இதுக்கு மேலே உங்களுக்கு அருவருப்பானது ஒன்னே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒரே வார்த்தை சொன்னான். நேராக தாயினுடைய காலில் கீழே விழுந்தான். அம்மா, நான் உங்களை அடிச்சிருக்கேன், நிறைய துக்கப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னான். முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி திருந்தாத புள்ள 5 நிமிஷத்தில் எப்படி திருந்தின ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய அரவணைப்பில் அல்ல, என்னுடைய அரவணைப்பில் உலகத்தையே மறந்துட்டான். இந்த அரவணைப்பு அவனுடைய தாய் தகப்பன் இடத்துல இல்லை. அவனுக்கு வேண்டியது எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள், ஆனால் அன்பை கொடுக்க தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகிறார்கள். அன்பு உள்ளத்தில் இருந்தால் போதாது. எல்லா தாய் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு மேலே அவ்வளவு உயிரற்ற அன்பு உண்டு. அது ஆண்டவருக்கு தெரியும். அன்பை தேவனுடைய பிள்ளைகள் உள்ள வச்சு பூட்டி வைக்கக்கூடாது. அந்த அன்பை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, புருஷனுக்காக இருந்தாலும் சரி, மனைவிக்காக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தினா தான் அன்பு. சில புருஷன்மார்கள் இருக்கிறாங்க, மனைவி பேரில் உயிரே வச்சுருப்பாங்க, ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. ஆனால் மனைவி இடத்துலேருந்து நிறைய கெட்ட பேரை தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அன்பு இருக்குன்னு சொல்லி மனைவிக்காக வீடெல்லாம் வாங்கி சேர்ப்பான். எல்லாம் கேட்டால் சொல்லுவான், உனக்காக பாரு நான் வீடு வாங்கியிருக்கேன் தெரியுமா, உனக்காக அது வாங்கியிருக்கேன் தெரியுமா, இது வாங்கி. ஆனால் இன்னைக்கு உள்ள மனைவிமார்கள் எல்லாம் நீ வாங்கி கொடுக்குற வீடை விட, அந்த காலத்துல எல்லாம் நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது எதுக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டில் அந்த அக்காவுக்கு புருஷன் அட்டியல் வாங்கி கொடுத்துருக்கான். அட்டியல்னா நெக்லஸ், அந்த காலத்தில் அட்டியல்னுவாங்க. அட்டியல் வாங்கி கொடுத்துருக்குறான், நீ என்ன எனக்கு பெருசாக வாங்கி கொடுத்த, எனக்கு ஒரு அட்டியல் வாங்கி கொடுத்தியா, எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தியான்னு சண்டை போடுவாங்க. எனக்கு என்ன நகை இருக்குது, வெளியே போகிறதுக்கே பாரு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்னுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் உள்ள வாலிப பிள்ளைங்க நீ பவுனை கொடுத்தா கூட போடுறது இல்லை. பிள்ளைங்க இவ்வளோண்டு ஒரு சின்ன நூல் போகிற ஒன்று போட்டுட்டு தான் பிள்ளைங்க அலையும். நீ என்ன பவுனில் தங்கத்தோடு வச்சுருந்தா கூட அது ஒரு பிளாஸ்டிக்கில் தான் உன்னை போட்டுட்டு சுற்றுதுங்க. இந்த பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களில் இப்போ அளவில்லாத ஒரு பெரிய வெகுமானமோ ஒரு பெரிய மோகமோ கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? மனைவிக்கு ஒரு அன்பு வேணும். அவளுக்கு நீங்கள் கூழ்படுத்தினா வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பெருசாக வீடு கூட வாங்கி கொடுக்க வேண்டாம். அழகாக மோட்டர் பைக்கில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என் தோலை பிடிச்சிக்கோ, அழகாவா 2 பேரும் அழகாக அப்படி போவோம். அழகாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மசாலா தோசை வாங்கி கொடுத்துட்டு, இல்லைன்னா சுண்டல் இருக்கிற இடத்துல ஒரு இறங்கி நின்று ஒரு பொட்டலம் சுண்டலை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு சின்ன 2 முழம் பூவையும் வாங்கி அப்படியே தலையில் கையை வச்சு விட்டுட்டு அழகாக வந்தியன்னா அவள் உலகத்தையே மறந்துடுவா, உங்களே சுற்றி சுற்றி வருவா. அல்லேலூயா. அவளுக்கு அதோட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இருக்க முடியாது. இந்த ரட்சிப்பு என்பது அன்புக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த அன்பு, நீ அன்பை கொடுத்தீங்கன்னா ரட்சிப்பு தானா வந்துடும். மன்னிப்பை கொடுத்தீங்கன்னா ரட்சிப்பு தானா வந்துடும். ரட்சிக்கப்படல நீ என்ன செய்த? ரட்சிப்பு வரல, அதுக்கு என்ன செய்த? அவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு விபரீதமான காரியங்களை சொல்லிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அழகாக உங்கள் மனைவியை ஹேண்டில் பண்ண பழகி பாருங்க. நீங்கள் கூட்டு போய் பாருங்க. அப்படி அதை விட உங்கள் மனைவிக்கு பெரிய சந்தோஷம் யாரை ஒன்றுமே இருக்கு. அவளுக்கு என்ன தெரியுமா? ஊரறிய என் புருஷன் என்ன தாலி கட்டினார், ஊரறிய என்ன கூட்டு. நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க கூட மேரேஜுக்கு முன்னால் ஒளிச்செல்லாம் பைக்கில் கூப்பிட்டு போவான். மேரேஜ் ஆனதுக்கு பிறகு லைசன்ஸை கொடுத்தாச்சு எங்கே வேணாலும் கூட்டு போனாங்க, ஒரு இடத்தையும் கூட்டு போக மாட்டான். அவள் அப்படியே 4 ரூமுக்குள்ளால் கடந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தலையணை தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இவன் ஃபோட்டோ எடுப்பாங்க. பாருங்கள், தலையணை தூக்கி எறிகிறா, உங்கள் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? இவன் செய்கிறதெல்லாம் விட்டுருவான். இவன் அவளை தூக்கி மெண்டல் ஆகிற அளவுக்கு எல்லாம் பண்ணுவான். பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுப்பான். எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பான். உங்கள் மகளை பாருங்கள், உங்கள் லட்சம். இவன் எதனால் அவன் தூக்கி எறிஞ்சா தலையணை அதெல்லாம் வராது. ஞானமாய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானத்தை தாங்க, நான் எப்படி ஞானமாய் என் பிள்ளையை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவது, எப்படி என் புருஷனை ஞானமாய் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவது, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை ரட்சிப்புக்கு நேராய் எப்படி நடத்துகிறது ஆண்டவரே? ஆண்டவரத்தில் கேளுங்க. அதன் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அதன் நிமித்தம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரன், இந்த தாயார் அந்த தம்பியை கூட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நாங்கள் 5 வருஷமாக இவனை வச்சுட்டு பட்ட பாடுக்கு அளவே இல்லை, நீங்கள் 5 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணிட்டீங்கண்ணே. நான் சொன்னேன், நான் கரெக்ட் பண்ணல, என் ஆண்டவர் தாங்க என்னை கரெக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. அதோட பெரிய காரியம் என்னென்னா, அங்கேருந்து போகும்போது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், மக்களே உன் முகம் என்ன அழகான முகண்டா, இதை போய் இந்த பாரு இந்த 2 கடுக்கனை போட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிறடா, என்னடா நீ ஆம்பளை சிங்க மாதிரி இருக்கிற, நீ எப்படி இதை போட்டிருக்க, ஆண்டவருக்கே மேலே இருந்து பார்த்து அருவருப்பாக இருக்குது மக்களேன்னு உடனே அப்படி இப்போ கழட்டிடுறாங்கண்ணா. 2ஐயும் கழட்டி கீழே போட்டுட்டு காப்பை தூக்கி வெளியே போட்டுட்டு வெளியே போனான் பாருங்க, ஜம்முன்னு போனான். அவங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல போன உடனே அவன் செய்த காரியம் நேரம் சலூனுக்கு போயிட்டு முடியெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணி நீட்டாக நல்லா ஜம்முன்னு ஆகி, ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குமா, விழா கொண்டாடுவாங்களாம். அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இன்றைக்கு எங்கள் அப்பா இயேசு சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை இன்றைக்கு இரவிலே தொடுகிறார். மாற்றங்கள் வரும். மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் நிமித்தம் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு வந்திருக்கிற அநேக தாய் தகப்பன்மார்களுடைய கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறார். மாற்றம் வரும். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு காத்து கொண்டிருந்தான். மாறுதல் வந்தது, மாறுதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் நெருங்கி வரும் பொழுது, இன்பத்தில் துன்பம் சூழ்ந்து வரும் பொழுது, ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக நாங்கள் கண்களை ஏறெடுப்பதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லி உதவி கேட்ட, ஒத்தாசை கேட்டு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்து நீங்க அனுப்புங்க டாடி. நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே செய்ய வல்லமை உள்ள தெய்வமே, செய்ய வல்லமை உள்ள தேவனே, செய்ய விரும்புகிற தேவனே, என் பிள்ளைகள் அநேகம் பேர் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே, வயது ஏறிக்கொண்டு போகிறதே, பரவாயில்ல ஆண்டவரே, அரசாங்க வேலை இருந்தால் தான் எனக்கு வேணும்னு கேட்டேன், இப்போ வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர், வயசு ஏறிடுச்சுப்பா, இதுக்கு மேலே ஏதோ ஒன்றுல என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க, ஏதோ ஒரு புருஷனிடத்துல என்ன சேர்த்துருங்க, ஏதோ ஒரு மனைவி என்கிட்ட தந்துருங்கன்னு என் பிள்ளைங்க தர மட்டும் தங்களை தாழ்த்தியது, ஏதோ எனக்கு கல்யாணம் நடந்தா போதும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல என் பிள்ளைகளை கொண்டு போய் மாட்டி விட்டு அழகு பார்க்கிறவர் அல்ல நீர் ஆண்டவர். எங்க ஆண்டவர் நாங்கள் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு இடத்துல அல்ல, நேர்த்தியான இடத்துல என் பிள்ளைகளுக்கு பங்கை தாரும். சிறப்பா சுதந்திரமா என் பிள்ளைகள் வாழும்படி இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருசா அரசாங்கத்தில் வேலை கேட்டேன், அரசாங்கத்தில் தான் வேலை கிடைக்கல, எங்கேயாவது ஒரு பிரைவேட்லையாவது ஒரு சின்ன வேலையாவது தாங்கப்பா அப்படின்னு அநேக பிள்ளைங்க வேலை இல்லாம மனவேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா. அநேக தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்ல காரியத்தை செய்து வைக்கலாமே, கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே என்று கதறிக்கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பார். நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகள் எதிர்பார்த்ததை விட நல்ல உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் என் பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. பெரிதும் அனுகூலமான வாசல் உங்களுக்கு திறக்கும். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அதை ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னீர். பூட்டப்படாத திறந்த வாசல் என் பிள்ளைகளுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி, கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.